வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கான மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஸோ நாளைக்கு ஃப்ரைடே, ஸோ வீக்கெண்ட், ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், கேப் அப் அப்படின்னு ஓப்பன் ஆனாலும் அது நிலைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி ஓப்பன்றது இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே தான் இருந்திருக்கு. நம்ம ஒரு லெவல் ஒன்று கொடுத்துருந்தோம். நம்ம எஸ்டர்டே ஒரு லெவல் ஒன்று கொடுத்துருந்தோம், 24,831 அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லெவலை வந்து இன்றைக்கி மார்க்கெட் தாண்டவே இல்லை, தாண்டி க்ளோஸ் வைக்கல. அதுக்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகலை. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை அப்படின்றப்ப ஓப்பனுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகலை, அந்த ரேஞ்சுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகலைன்றப்ப அதுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. ஸோ 700 ஸ்ட்ராடல் அப்படி இருந்தாலுமே அந்த ஸ்ட்ராடலோட எல்லைக்குள்ளேயே முடிஞ்சனால ஸோ அவங்களும் பெரிய லாஸில் இருக்க மாட்டாங்கன்றது ஒரு இது. ஸோ இன்றைக்கி டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதை வச்சு நாளைக்கு எப்படிலாம் இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு பார்ப்போம். மேக்ஸிமம் நீங்கள் இன்னைக்கு கான்ட்ராக்டில் இந்த 800 ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு விஷயம் டேபிளில் இருந்திருந்தாலும், நீங்கள் டேபிளை பார்க்காம ஆப்ஷன் செயினில் இருக்க இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை பார்க்காம வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஒரு இண்டிகேட்டரோ ஏதோ நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, சார்ட்டை பேசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த நிறைய இடத்துல இந்த வாலட்டைலில் வந்து சைட் பேஸில் வந்து நிறைய இடத்துல மாட்டியிருப்பீங்க. ஸோ இங்கேருந்து மேலே போது மறுபடியும் கீழே வந்து லோவை கட் பண்ணி, ஸோ இதில் நிறைய இடத்துல உங்களை ட்ராப் பண்ண சான்சஸ் இருக்குது. இதுக்காகத்தான் வந்து நான் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை உங்களை வந்து பார்க்க சொல்கிறது. ஸோ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி இதுக்காக நீ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துலையுமே ஒரு ராங் என்ட்ரியை தவிர்க்கலாம். ரைட் என்ட்ரி எடுக்கிறது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ராங் என்ட்ரியை தவிர்க்கணும். ஸோ அதனால தான் இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பாருங்கள் அப்படின்ற. ஸோ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியில் ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சு, 10க்கும் கீழே காலையிலே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், காலையிலே வந்து ரெண்டு பக்கம் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்குமே 10க்கு கீழே போயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ஓப்பன் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சினாரியோலே வச்சு சைட் பேஸில் கொண்டு போய் டோட்டல் ப்ரீமியத்தையும் ஜீரோ பண்ணிட்டாங்க. எல்லா டைம் வேல்யூ அங்கே டிகே ஆயிடுச்சு. இந்த சினாரியோ நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஓப்பன் டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்குள்ளேயே மார்க்கெட்டை முடிச்சிருவாங்க. ஸோ அது ஒரு ரேஞ்சும் ரொம்ப சின்ன ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சைட் பேஸில் போயிடும் அப்படின்றத ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 கால், 800 புட் அண்ட் 25,000 கால், 24,900 கால், 24,500 புட். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா 800 ஸ்ட்ராடல், 24,500 டு 25,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த 24,500 டு 25,000 ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட மிட் பாயிண்ட் வந்து 24,750. ஸோ அந்த 750க்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் எப்படி இருக்குது, 750 கீழே இருக்கும்போது மார்க்கெட் எப்படி இருக்குன்றது தான் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி மூலிமா நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24,800 காலோட க்ளோஸ், இன்றைக்கி க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160. அப்போ 24,960 உங்களுக்கு 960ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அடுத்து புட் ஆப்ஷனுக்கு பார்த்தல, புட் ஆப்ஷனோட லோ வந்து 116. அப்போ 24,800 மைனஸ் 116 அப்படின்னு எடுத்திங்கன்னா 24,684. இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச், சரிங்களா? ஸோ இதோட ஆடட் ப்ரீமியமோட வைட் ரேஞ்ச் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க இந்த ஆடட் ப்ரீமியத்தோட வைட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 160 ப்ளஸ் 116 அப்படின்றப்ப 276. அப்போ 24,800 ப்ளஸ் 276 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,076 அப்படின்றது ஒரு டாப் ரேஞ்ச், வைட் ரேஞ்சோட டாப்பு, வைட் ரேஞ்சோட மேலே உள்ள அப்சைடு உள்ள ரேஞ்சு. ஸோ 24,800 மைனஸ் 276 அப்படின்னு எடுத்திங்கன்னா 24,524 வைட் ரேஞ்சோட கீழ்ப்பகுதி, கீழே இருக்க எல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ
ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த ரேஞ்ச் ஆகட்டும், ஷார்ட் ரேஞ்ச் ஆகட்டும், ஒயிட் ரேஞ்ச் ஆகட்டும், இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பிரேக் வச்சு க்ளோஸ் வைக்கும்போது தான் ஒன் சைடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு வியாழக்கிழமை க்ளோசிங் டேட்டா இந்த ஸ்ட்ராடல் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த வைட் ரேஞ்சோட இந்த எல்லை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து ஒன் சைடாக இருக்கிறதுக்கு உண்டானதுக்கு இதுதான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணோம். ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல அப்சைட் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி 51,000 கால், 51,000 புட், 50,900 கால், 50,900 புட். ஸோ இது ரெண்டுமே ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 50,800 புட்லேருந்து 51,100 கால் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 50,800 டு 51,100 350 எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,950 அப்படின்றது மிட் பாயிண்ட். இந்த ரேஞ்சோட மிட் பாயிண்ட்டு இன்றைக்கி அதுக்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ நாளைக்கு மார்க்கெட் மேலே அதுக்கு மேலேக்கும் போகுதா அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இது 51,000 காலோட ப்ரைஸ் க்ளோஸ் 362 ரூபா அப்படின்னா 51,362. ஸோ 51,000 புட்டோட ப்ரைஸ் க்ளோஸ் வந்து 321 ரூபா அப்படின்னா 50,674 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் பாட்டம். வைட் ரேஞ்சுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இது ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணிடணும். எடுத்துக்காட்டுக்கு ஸ்ட்ராடல் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இதோடதை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிடணும். 362 ப்ளஸ் 326 அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 688 அப்படின்னா 51,688ன்னு வரும். 51,688 அப்படின்றது வைட் ரேஞ்சோட டாப். வைட் ரேஞ்சோட பாட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா 51,000 மைனஸ் 688னா 50,312. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்த எக்ஸ்பைரிக்குள்ளே இந்த ரேஞ்சில் ஏதோ ஒரு எண்டை தாண்டினா மட்டுமே, ஒரு ரேஞ்சோட எல்லையை தாண்டினா மட்டுமே உங்களுக்கு வந்து ஒன் சைட் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நான் ரெண்டுலேயுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி சைடு எவ்வளோ இருக்குது, நிஃப்டி சைடு எவ்வளோ இருக்குன்றதை. இன்றைக்கி க்ளோஸ் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன இருக்குது, இது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ பெரிய ஃபால் இருக்குமா, அது பெரிய அப் இருக்குமா, ட்ரெண்டிங்காக இருக்குமா மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ட்ரெண்டிங் மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணுறது இன்ட்ராடேல அப்படின்னு சொல்லி. இது ஒரு யாரும் பார்க்கலன்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இண்டிகேட்டர் வச்சு அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன், அதில் எப்படி சேஃபாக நம்ம உள்ளே போய் வெளியே வரலான்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கோம். பிளைண்டாக ஒன் சைடாக பை பண்ணாமல் எப்படி சேஃபாக அதை ஹெட்ஜோடு பை பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணலான்றதையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஒரு எண்டு ஸ்க்ரீனில் தரேன், அதையுமே பார்த்துட்டு வாங்க. ஸோ நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.